சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 3 உயிரிழந்துள்ளனர். தென்காசியில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுந்தர் மகேஷ், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு? 3 பேர் உயிரிழந்திருக்காங்க, மேலும் யாராவது காயமடைஞ்சிருக்காங்களா? அவங்களோட தற்போதைய நிலை என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள வாடியூர் அப்படின்ற கிராமத்திற்கு செல்லக்கூடிய வழியில சுரண்டையிலிருந்து வாடியூர் செல்லக்கூடிய கிராமத்தில் இன்று அதிகாலை பயணித்த ஒரு லோடு ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த லோடு ஆட்டோவில் வாடியூரிலிருந்து, அதாவது அந்த அங்குள்ள விவசாய தொழிலாளர்கள் சுமார் 15 பேர் போயிருக்காங்க. இந்த வாடியூர்ல இருந்து விவசாய தொழில் பார்க்கறதுக்காக பக்கத்துல இருக்கிற கிராமம், அதாவது ஆனைக்குளத்திற்கு சென்றிருக்கிறாங்க. அப்போ அந்த ஆட்டோ கீழச்சுரண்டையை சேர்ந்த ஒருத்தர் தேவேந்திரன் அப்படின்றவர் இந்த ஆட்டோவை இயக்கி இருக்கிறாரு. அந்த ஆட்டோவானது வாடியூர் அருகே உள்ள ஒரு வளைவில் திரும்பக்கூடிய நேரத்துல அந்த ஆட்டோ கவிழ்ந்துள்ளது. ஆட்டோவில் 15 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த லோடு ஆட்டோவில் இந்த 15 பேர் பயணம் செய்த ஆட்டோவில் உடனடியாக கவிழ்ந்த இடத்திலே 3 பேர் அந்த பலியாயிருக்காங்க. அந்த மொத்தத்துல அந்த பயணித்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து தான் அந்த ஆட்டோ இயக்கப்பட்டிருக்கு. அந்த திருச்சிற்றம்பலம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் 3 பேர் பலியாயிருக்காங்க. ஜானகி அப்படிங்கிறவங்க, 2வது வள்ளியம்மாளுங்கிறவங்க, பிச்சிங்கிறவங்க, இந்த 3 பேருமே அந்த ஆட்டோவில் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க. மேலும் 12 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனை தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா முதற்கட்ட தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த சம்பவ இடத்துக்கு அங்குள்ள எம்எல்ஏ, தென்காசி எம்எல்ஏ பார்வையிட்டு இருக்காரு. அதே மாதிரி உடனடியாக காவல்துறை உயர் அதிகாரிகளும் பார்வையிட்டு இருக்காங்க. தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோவில் பயணித்தவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது குறித்தும் இந்த ஆட்டோ விபத்திற்கான காரணம் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, சரக்கு வாகனம் கவிழ்ந்து எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்துல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் பலர் காயமடைஞ்சு தற்போது சிகிச்சை பெற்று வருவாங்க மருத்துவமனைகள்ல. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தர மகேஷ்.